ஏங்க நான் விஜய் இருக்கிறாரு சார் திமுக நான் எதிர்க்கிறேன்றதுக்காக இந்த சனியை தூக்கி மானியமாக்கி பொறுத்து வேலைக்கு ஆகாது ஏதோ திரைப்படம் டிவிக்கே பொறுத்தவரை போராட்டம் தானே சார். விஜய் வந்ததே ஒரு பெரிய போராட்டம் தானே, வீட்டு விட்டு வெளியே வந்தது. அதை சொல்லுங்க. அந்த அடிப்படையில் விஜய் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சு. ஆனால் அதை போராட்டம் சொன்னீங்கன்னா அப்புறம் போராட்டத்தை வேற மாதிரியே பார்க்க தோணும். இந்த 24 பேர் எந்தெந்த காவல் நிலையத்தில் எந்தெந்த சிறையில் அவங்க லாக்கப் டெத் ஆனாங்க, அவங்களுடைய குடும்பத்தாருன்னு சொல்கிறீங்க. அவங்க குடும்பத்தை இன்னாருடைய மனைவி வந்திருக்காங்க, இன்னாருடைய மகள் வந்திருக்காங்க, இன்னாருடைய தாய் வந்திருக்காங்கன்றத கூட உங்களால் சொல்ல முடியும். நகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்தித்து விஜயின் போராட்டம் குறித்தும் சீமானின் ஆடு மாடு அரசியல் குறித்தும் பேச போகிறோம். சார் வணக்கம். முதல்ல வந்து விஜய்கிட்ட இருந்து போயிடுவோம். நீங்கள் ரொம்ப நாளாக விஜயை வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. விஜய் வந்து களத்துக்கு வரணும், களத்துக்கு வந்து போராடணும்னு சொல்லி பேசுனீங்க. இப்போ வந்து விஜய் வந்துட்டார். எங்கே களத்துக்கு வந்துட்டாரு? எந்த களத்துக்கு? அதான் போராட்ட களத்துக்கு. அது போராட்டமாக இருந்தது இல்லை, போராட்ட களமாக அது. டிவிக்கே பொறுத்தவரை போராட்டம் தானே சார் அது. விஜய் வந்ததே ஒரு பெரிய போராட்டம் தானே, வீட்டு விட்டு வெளியே வந்தது. அதை சொல்லுங்க. அந்த அடிப்படையில் விஜய் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சு. ஆனால் அதை போராட்டம் சொன்னீங்கன்னா அப்புறம் போராட்டத்தை வேற மாதிரியே பார்க்க தோணணும். தாவேக்கால் உள்ளவங்களாம் பெருமிதமாக அதை எடுத்துக்கிறாங்க. தாவேக்கா உள்ளவங்க அப்படி பெருமிதமாக பார்க்க தான் செய்வாங்க. ஆனால் அது போராட்டம் சொல்லாதீங்கன்ற நான். போராட்டம்னா அதனுடைய ஒரு குறைஞ்சபட்சமாக வந்து என்ன கோரிக்கைக்காக நம்ம போராடுறோம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து நீங்கள் பொதுமக்களுக்கு வேண்டாம், அந்த போராட்டத்துக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காச்சும் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருந்திருக்கணும். நீங்கள் 24 பேர் லாக்அப் டெத்துன்னு சொல்கிறீங்க. அந்த 24 பேர் என்னென்னா, அந்த 24 பேர் எந்தெந்த காவல் நிலையத்தில் எந்தெந்த சிறையில் அவங்க லாக்அப் டெத் ஆனாங்க, அவங்களுடைய குடும்பத்தாருன்னு சொல்கிறீங்க. அவங்க குடும்பத்தை இன்னாருடைய மனைவி வந்திருக்காங்க, இன்னாருடைய மகள் வந்திருக்காங்க, இன்னாருடைய தாய் வந்திருக்காங்கன்றத கூட உங்களால் சொல்ல முடியாமல் முத்துக்குமார் இது அஜித்குமார்னு சொல்லிட்டு நீங்கள் என்னடான்னா சாரி இல்லை சாரி வேண்டாம் முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசின 3 நிமிஷத்தில் ஒரு 1.5 நிமிஷம் ஆங்கில வார்த்தைகள், மற்றதெல்லாம் தமிழ் வார்த்தைகள். அது ஏதோ வந்து வேற்றுமொழியாளர்கள் தமிழ் கற்றுக்கிட்ட மாதிரியே அந்த மேடையில் பேசின அத்தனை பேரும். நம்ம தம்பி இவர் இருக்காரு இல்லைங்களா, இல்லை ஏற்கனவே அதிமுகலேருந்து போனார், நிர்மலை தவிர எல்லாருமே பாருங்க ஏதோ வேற்றுமொழியாளர்கள் தமிழை கற்றுக்கிட்டு பேசின மாரி ஆதவர்ஜுனா உட்பட எல்லாமே வேற்றுமொழியாளர்கள் தமிழ் கற்றுக்கிட்டு எப்படி பேசுவாங்களா மேடையில் அப்படி தான் இருந்தது பாருங்க. இல்லை, அவர் வந்து விஜய் அவர்கள் நீண்ட காலமாக போராட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ அவர் வந்து வெளியே வந்து பேசிட்டாரு, போராட்டங்கிற இதில் வந்து பேசிட்டாரு. என்னங்க பேசிட்டாரு? நீங்களும் பேசிட்டாருன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. பேசினாருன்னா பேசினாரு, போராட்டம்னு அறிவிச்சு அந்த போராட்ட களத்தில் வந்து பேசிட்டார்ல. இப்போ இத்தனை காலமாக வந்து பொதுக்கூட்டம் அங்கங்கன்னு தான் பேசி. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், போராட்டத்துக்கு வந்தீங்க, அது 24 பேருன்றீங்க. அந்த 24 பேரை சொல்கிறது கூட உங்களால். ஆனால் அந்த நோக்கம், போராட்டத்தோட நோக்கம் வந்து சரியானது இல்லை. நீங்கள் நீ 19 என்ன சொல்கிறீங்க, குடும்பத்தாரெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்திருக்காருன்றீங்க. அப்போ அந்த குடும்பத்தாருக்கு ஒரு எண்ணம் இல்லை, என் பிள்ளை பேரை சொன்னான், என் புருஷன் பேரை சொன்னான், என் அப்பா பேரை சொன்னார், மேடையில் வந்து எல்லாரையும் இது பண்ணார்ல. இல்லை, இது பண்ணி அது பண்ணி என்ன பிரயோஜனம்? அது மக்கள் மத்தியில் இந்த வழக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து 2022 ஐநாவரம் செக்ரட்டரியேட் காலனி காவல் நிலைய எல்லையில் விக்னேஷ் என்ற ஒரு குதிரை ஓட்டிகிட்டு இருந்த பையன், அந்த பையனை வந்து சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு வந்தாங்க, அடித்து கொண்டாங்க, அவங்களுடைய தாயார் அதோ நிற்கிறாங்க பாரு. இதுதானுங்க அரசியல், புரியுதுங்களா? அதேமாரி அந்த 24 சேலத்தில் ஒரு கால் ஊனம் அவர் பேர் ஏதோ அவரை வந்து சேலத்தில் ஜெயிலில் கொண்டு போய் வச்சாங்க. ஜெயிலையும் காவல் நிலையத்திலையும் ஜெயிலையும் அடித்ததுனால அவர் மரணம் அடைஞ்சார். அவருடைய மனைவி வந்திருக்காங்க, இல்லை தாய் வந்திருக்காங்க. அப்படி இதுதானுங்க ஒரு அரசியல். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பொதுமக்களுக்கு விளக்க வேண்டாம், எங்களுக்கெல்லாம் தெரியும். உன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நீ விளக்கமாக பேசினதான் அவன் 4 இடத்துல போய் கிரவுண்டு ஒர்க் பண்ணுவான். அதை என்னது தாவேக்காவுக்கு ஆதரவாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவான். பாருங்கள் தலைவர் பாருங்கள்,
இவரை பற்றி பேசினாரா, என் தலைவர் பாருங்கள் இவரை பற்றி பேசியிருக்காரு, என் தலைவர் பாருங்கள் இவரை பற்றி பேசுவாருங்க அப்படின்றது பேசுவாங்க. அதை விட்டுட்டு ஏதோ வந்து சிட்டிக்கு தட்டின மாதிரி ஓடி சிட்டிக்கு தட்டின மாதிரி கேரமில் உட்காந்து ஜூட் அப்படின்றது இது அரசியல், இது ஆர்ப்பாட்டம். இந்த அரசியல்வாதியும் வந்து எல்லாருமே வந்து அஜித்தோட குடும்பம், அஜித் வந்து கூட பேசினாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதியும் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த 24 குடும்பங்களை பாதிக்கப்படுறாங்க பேசினாங்களே தவிர. இல்லை, நீங்களே என்ன சொல்கிறீங்க, குற்றச்சாட்டு என்ன முதல் எடுத்தோன்னே சாரின்னு அஜித்துக்கு மட்டும் சொன்னீங்களே முதல்வரே, 24 பேருக்கு நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்க. ஆமாம், நீ அந்த மேடையில் அஜித் குமாரை மட்டும் பேசுனிய, மற்ற 24 பேரை ஏன் பேசலைன்னு திமுக காரன் செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்டால் நீ என்ன போய் சொல்லுவேன்? இல்லை, அது உண்மைதான் சார், அது உண்மைதான். ஆனால் அந்த 24 பேரையும் கூட்டு கொண்டா வச்சு ஒரு போராட்ட காலத்தில் நீ உண்மையிலே நீ 24 பேரை கூட்டு வந்தே, இல்லை ஒரு 10 பொம்பளை கீழே இருந்த பொம்பளைங்களை நிற்க வச்சுட்டு இவங்க தான் அவங்க குடும்பத்தாருன்னு சொன்னீங்க, நான் அப்படின்னு நினச்சிட்டா? பேரை சொல்றது உங்களுக்கு பெரிய குற்றம் இல்லை, பேர் சொல்லுங்க, அப்போதான் வந்து கரெக்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க தாயார் வந்திருக்காங்க, கமலாம்மாள் வந்திருக்காரு, அந்த அம்மா வந்திருக்காங்க, இந்த அம்மா வந்திருக்காங்க, மனைவி வந்திருக்காங்க, மகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுதானே அரசியல். அப்போதான் நம்ம வந்து அது ஒரு நேச்சுரலாக இருக்கும். இது என்னன்னா இது அரசியலாக இருக்கலாம். யாரோ ஒரு 10 பொம்பளைகள் நிப்பட்ட என்ன தெரியும், அவங்க குடும்பத்தாருன்றது என்ன தெரியும்? இல்லை, பேரை சொல்லாததுக்கு விஜய்க்கு அவர் வந்து மனப்பாடம் மட்டும் இல்லை, அதாவது நீ மனப்பாடமே. நான் என்ன சொல்றேன், இந்த கேளுங்க, நான் வந்து திமுக மாரி பேசலைங்க, மனப்பாடம் பண்ணிட்டு வா, நீ சீமான் மாரி பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். சீமான் இருந்தால் 100 பேர் 1000 பேர் கூட மனசில் வச்சுட்டு பேசுவார், நீ பேச மாட்டேன். நீ ஒரு சீட்டில் எழுதி போடுறான்னு சொல்லி எத்தனை பேர் உங்கள்கிட்ட பிஏவா இருக்கானுங்க? IRS ரிட்டையர்ட் ஆஃபீஸர் எல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சிருக்கில்ல, சீட்டில் எல்லா பேரையும் எழுதி வச்சு சீட்டை பார்த்து படி. அது யார் உனக்கு குறை சொல்ல போகிறான்? சீட்டை பார்த்து படிச்சாருந்தா பார்த்து இல்லை, அது குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பேரும் மனப்பாடம் பண்ண முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? மனப்பாடம் பண்ண முடியாது. சீட்டை பார்த்து இந்த வழக்கு இந்த காவல்நிலை எல்லைக்கு உட்பட்டு இந்த வயசில் இப்படி போனார், இவர் வந்து கொல்லப்பட்டார், அடிச்சே கொண்டாங்க, அவங்களுடைய தாயார் இருக்காங்க, அப்படி இதே மாதிரி புள்ளி விவரங்களோட பேச. நான் என்ன சொல்கிறேன், நீ மக்களுக்கே வேணாம்பா, நீ மக்களுக்கு நீ பார்க்க வேண்டாம், மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டாம், ஊடகம் நீ ஒரு மயிரம் வேண்டாம். நீ உன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய அங்கே ரசிகை குஞ்சு இருக்காங்களா, அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காச்சும் நீ பேசியிருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த எல்லா ஊடகங்களையும் அந்த பெயரோட அந்த முழு விவரங்களும் வந்திருக்குமா இல்லையா? அப்போ அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குமா இல்லையா? அதை விட்டுட்டு நீ மட்டும் சொல்ற என்ன, அது அஜித் குமாருக்கு மட்டும் சாரி கேட்டீங்களா, மற்ற 24 பேருக்கு ஏன் சாரி கேட்க? அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. சாரிமான்னு கேட்கறத விட எனக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லி கேட்கிறாருல விஜய். சரி, நீ சாரிமான்னு கேட்டார் முதல்வர், அது தப்புன்னு உனக்கு தோணுதுன்னு சொன்னா, நீ வந்து முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதி இப்போ திரைப்படம் எடுத்திடல, என்னைக்காவது முஸ்லீம்களை பார்த்து சாரின்னு கேட்டியா நீ? நான் உன்னை கேட்டேன், எனக்கு திமுக ஆகாதுங்க, அதை அடித்து கிழிக்க போடும், அது அடுத்த பாயிண்ட் அது வேற விஷயம். இருந்தாலும் நீ வந்து ஏதோ யோகிய மாதிரி பத்திரமாட்டு தங்கம் மாரி வானத்தை குவிச்ச தேவதூதர் மாரி நின்றுக்கிட்டே நீ திரைப்படங்களை 22 படங்கள் கிட்ட வந்து லாக்அப் டெத்தை என்கரேஜ் பண்ணியிருக்க. உன்னுடைய திரைப்படங்களில் 22 திரைப்படங்களை லாக்அப் டெத்தை என்கரேஜ் பண்ணியிருக்க படத்தில் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அரசியலுக்காக இந்த நாடகம் வேணான்ற. நான் இல்லை, அதான் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்கல்ல, திமுக எதிர்க்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணுறேங்கிறீங்கல்ல. இப்போ திமுகவை தான் விஜயும் பயங்கரமாக இருக்கிறாரு, இதே பிஜேபி தான் நீங்களும் பயங்கரமாக விஜய் இருக்கிறாரு. சார், திமுக நான் எதிர்க்கிறேன்றதுக்காக இந்த சனியை தூக்கி மானியமாக்கி போட்டுக்க முடியாது. இதே போலதான் சீமானவர்களும் இந்த கார்பரேட் சீமானவர்களும் இந்த நிலைப்பாடு தான் நீங்க இல்லை நானும் சொல்றேன், கார்பரேட் அரசியல் செய்யக்கூடிய இந்த விஜய் போன்ற நபர்களை மாலையாக்கி என் கருத்தில் நான் மாட்டிக்க தயாரா இல்லை. நான் திமுக எதிர்க்கிறேன். திமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னா நாம் தமிழர் பேசுவேன். நான் அதுக்குன்னு விஜயை பேசுற அளவுக்கு நான் தகுதி எழுந்தவன் இல்லை. நான் விஜய்க்கு அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைங்கிறீங்க. ஒர்த்து இப்போ வேலைக்கு ஆகாது, ஏதோ அந்த திரைப்பிரபலம். அது மக்கள் எங்கே போனாலும் திரைப்பிரபலன்றது சீமா நடிக்கிறன்றதுனால கூட்டம் கூடும். அந்த மாதிரி கூடிய கூட்டம் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல, நிற்கட்டும், எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டு வாங்குறான்னு தெரியும். இப்போ என்னன்னு சொன்னால் புதுசாக இறங்கியிருக்காப்புல, அங்கங்கே பேனர் கிணறு தண்ணி பந்தல் அந்த பந்தல் இந்த பந்தல் எல்லாமே நடக்குது. கமலஹாசன் நடக்கலையா? நானே அசந்து போனேன். தெருக்கு தனி பந்தல் வச்சுட்டு தெருக்கு பேனர் வச்சுட்டு இருந்தான் கமலஹாசன். தேர்தல் முடிஞ்சது, இப்போ எங்கே இருக்கானே தெரியல. இப்போ கமலஹாசன் கடைசியாக பார்த்தா திமுக புத்தகத்தை புரட்டி பார்த்தா திமுக புத்தகத்தை ஒழிஞ்சு கிடக்கிற கமலஹாசன். அது மாதிரி தான் இது ஒரு ஆர்வ கோளாறு இருக்குது இளைஞருக்கு. ஏதோ வருவான் போல இருக்குது, ஆட்சிக்கு அமைப்பாப்பில் இருக்குது, ஆட்சி அமைச்சாரா நமக்கு நல்லதுன்னு சொல்லி இளைஞர்கள் அங்கங்கே கொஞ்சம் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க. பட் இதுவே முழுக்க ஓட்டுகளாக மாறுவோம்னா மாற முடியாது. அப்படி மாறி இருந்துன்னு சொன்னால் ஓவியா கூட முதல்வராக இருக்கணும். பிக் பாக்ஸில் எவ்வளோ ஓட்டு வாங்கினா? 1.5 கோடி ஓட்டு வாங்கிச்சு. அன்புமணி ராமதாஸ் கூட சொன்னாரா இல்லையா?
இந்த 1.5 கோடி ஓட்டு எனக்கு போட்டுருந்தா நான் முதல்வராக இருப்பேன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? அதுபோல விஜய்க்கு வந்து இது ஒரு சும்மா ஒரு மாயை தான் அப்படிங்கிற. இது ஒரு திரைப்பிரபலம், ஒரு மாயை. அதை வச்சு நிறைய பேர் பில்டப், சில பேர் ஊடகவியலாளர்களே வந்து எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க. 35% வரும்லாம் சொல்கிறோம். 30 சொல்கிறாங்க, 38% சொல்கிறாங்க. ஆட்சியே பிடிச்சிடுவார், முதல்வரே ஆயிடுவார். ஏன்னா ஒருத்தனை அழிக்கணும்னு சொன்னால் அவனுடைய குறைகளை சொன்னால் அழியாது. அவனை இல்லாத பொல்லாத சொன்னா அவனா அழிஞ்சிடுவான். அந்த வேலையை சில ஊடகவியலாளரும் செய்கிறாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம்னா, சீமானவர்கள் கடந்த சில 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 நாட்களாகவே வச்சுக்கலாம், கல் இறக்கும் போராட்டம், ஆடு மாடு அரசியல் அப்படின்னு சொல்லி பழைய சீமானா திரும்பி வர்ற மாதிரி, பழைய முன்னாடியெல்லாம் அப்படி தானே பேசுவார், அந்த மண் சார்ந்த அரசியல் தான் பேசுவார். அப்போ இதை தொடர்ந்து இப்போ சீமானவர்கள் பேசும்போது அவர் வந்து ஒரு கேலிக்கூத்தாகவும் அவர் வந்து பயங்கரமாகவும் திமுக வந்து விமர்சிக்கிறாங்க. நீங்கள் திமுக வந்து ட்ரோல் பண்ண அது சீமானுக்கு ப்ளஸ் பாயிண்டாகவே இருக்குது. திமுகவில் உள்ளவங்க மட்டும் கிடையாது, திமுக கூட்டணி கட்சியினரும் விமர்சிக்கிறாங்க. வன்னியரசு போன்றவர்கள்லாம் ஜாதியை முன்னிலைப்படுத்துவாங்க. ஏங்க, ஆடு மாடுக்கும் ஜாதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஆடு மாடுகளில் கூட வன்னியரசு இல்லை, அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆடு மாடு மேய்ப்பது ஒரு 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 ஜாதி பிரிவு, கல் இருக்குது ஒரு ஜாதி பிரிவு. நான் கேட்குறேன், ஆடு மாடு உங்கள் வீட்டில் இல்லையா? இருக்கு இல்லையா? என் வீட்லேயே இருந்தது. எல்லார்ட்டையும் நான் ஊரில் இருக்கும்போது ஆடு மாடு இல்லை. நான் சொல்கிறேன், ஆடு மாடு என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான். ஆனால் பெரும்பான்மையாக அந்த மக்கள் வந்து, கோனார் மக்கள் வந்து பால் கறக்கிற விஷயத்தில் இருப்பாங்க. ஆடு மாடு வளர்க்காத வன்னியர் வளர்க்க மாட்டானா, தலித் வளர்க்குறான், நாடார் வளர்க்குறான், தேவர் வளர்க்குறான். ஆடு மாடு கிராமங்களை வளர்ப்பது என்பது அது ஒரு குடும்பத்தோடு முஸ்லீம்கள் வளர்க்குறான். எல்லாமே இன்னைக்கு கூட புதுக்கோட்டையில் ஒரு முஸ்லீம் பெண் மாடு மேய்க்க போகும்போது தான் முஸ்லீம் பெண்ணை கற்பழித்து கொண்டு இருக்கானுங்க. அதை கூட ஒரு உதாரணம். இப்போ எல்லாரும் தான் ஆடு மாடுகளை வளர்க்குறதும் அதை வந்து பராமரிக்கிறதும் இருக்காங்க. அது வந்து ஆடு மாடு என்பது ஒரு சாதிக்குள்ளே அடைக்கிறாருன்னா அதுதான் வன்னியரசனுடைய சின்ன புத்தியாக தான் நான் பார்க்குறேன். நான் மனுஷனுங்கள் தான் சாதியாக பார்க்குறீங்கன்னா ஆடு மாடுகளை கூட சாதியாக பார்க்குறீங்களா? இல்லை. ஆக்சுவலாக வந்து சீமானுடைய அந்த ஆடு மாடு போராட்டமே என்னன்னு சொன்னால், சுயசார்பு வேளாண் பொருளாதாரத்தை தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிலை நிறுத்தணுன்றது தான் அந்த போராட்டத்தினுடைய ஒரு கரு. உங்கள் பார்வையில் ஆடு மாடுன்னு சொன்னால் உங்கள் பார்வையில் அது ஒரு காமெடியாக, அது மீம்ஸாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு திராவிட திமுக வந்து உங்களை அப்படி வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கு உங்களை, புரியுதுங்களா? ஆனால் சீமான் வந்து ஒரு படி மேலே போய் இதெல்லாம் சுயசார்பு வேளாண் பொருளாதாரத்தினுடைய ஒரு ஆடு மாடுகளும் அடக்கும் அப்படின்றது தான் பேசுகிறேன். இருக்கா இல்லைங்களா? இல்லை, அந்த அடிப்படையில் தான் சீமானவர்கள் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இல்லை வந்து சமீபத்தில் ஒரு வீடியோவில் பார்த்தேன், சீமானவர்களோட வந்து ஒரு பயங்கரவாதி கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காரு உங்கள் பேரை சொல்லி, கடாரியும் வந்து ஒரு மதுரையில் வந்து ஒரு அந்த இஸ்லாமியரை போய் சந்தித்தது, இஸ்லாமியர் சிறையில் இருந்து சிறைப்பட்டதை வந்து சந்தித்தது, அவர் பேசினதெல்லாம் பார்த்துட்டு அது தப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்களே. நான் சீமானை நிறைய விமர்சனமும் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கேன், கடுமையாக தாக்கி கூட பேசியிருக்கேன். அதே நேரத்தில் வந்து இன்றைய அரசியலில் வந்து தமிழகத்துக்கு ஒரு எதிர்கட்சியாக உள்ள ஒன்று வெளியே ஒன்றும் இல்லாமல் வெளிப்படையாக பேசுகிறாப்புல சில விஷயங்கள். அந்த வெளிப்படையாக பேசுகிறது ட்ரோல் ஆகிடுது சில நேரங்களில். வெளிப்படையாகவே பேசுகிறாரு. ஆனால் ஒரு அரசியல்வாதின்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால், ஒரு மீடியாக்கள் எல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது பேசலாமா வேண்டாமா, இது சொல்லலாமா வேண்டாமா, ஆமாம் யோசனை பண்ணிவிட்டு 2-3 வாரத்தை பேசிட்டு இல்லை நோ கமெண்ட்ஸ்ன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, வந்து நின்றுட்டு எல்லா விஷயத்தையுமே பேசுகிறார். சிலர் ட்ரோல் ஆகிடுது. இப்போ உதாரணத்துக்கு அந்த விஜயலட்சுமி விஷயமா எடுத்தோடனே மைக்கு நீட்டினோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கற்பழிப்பு வழக்குன்றீங்க. டென்ஷன் ஆகிறாப்புல. ஏண்டா அது கற்பழிப்பு வழக்காடாது, அது உண்மையிலே பார்த்தா திருமணம் செய்வதாக கூறி ஏமாத்தினார். அது உண்மையிலே குடும்ப நல வழக்கு தான். அது குடும்ப நல கோர்ட்டில் நடக்கக்கூடிய வழக்கு தான் அது, இல்லையா? ஆனால் மீடியாக்காரங்க கற்பழிப்பு வழக்கு டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, ஆமாம் அது சின்ன பிள்ளை நான் தூக்கிட்டு போய் அப்படி அவருக்கே உண்டான பாணியில் பேசு. உடனே மகளிர் அணியெல்லாம் பொங்கு எழுகிறாங்க. ஆனால் மகளிர் அணி நிறைய விஷயங்களுக்கு பொங்க வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் சைலண்ட் மூடில் இருக்காங்க. சீமான் பேசினா மட்டும் பொங்கி எழுதுறாங்க, சவுக்கு பேசினா பொங்கி எழுவாங்க, இல்லையா? அதான் ஏன்னா திமுக எதிரான மனநிலையில் உள்ளவங்கள பேசினா பொங்கி எழுவாங்க. அப்போ அவர் யதார்த்தமாக தான் பேசுகிறாரு. அவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், இல்லைங்க அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போகலாம், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதை தவிர்க்காமல் பேசணும்னு நினைக்கிறாரு. கேட்கட்டும், எதுவுமே ஒளிமறவே இல்லை அப்படின்றது தானே சீமானுடைய இதுவாக இருக்குது. அப்போ இதெல்லாம் யதார்த்த அரசியலாக இருக்குது என்னுடைய பார்வைக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோ சீமான் விஜய் நம்ம பேசும்போது
நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ 4 முனை போட்டி திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நாம் தமிழர் தாவேகா 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு, இதில் விஜய் வந்து இப்போ தனித்து நிற்க முடியாது. சில ஊடகங்கள் மும்முனை போட்டி தான் சொல்லுது. திமுக அதிமுக விஜயா, அதில் சீமானே சேர்க்காம சில ஊடகங்கள் ஏற்றுக்கல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இல்லை, அதை நீங்கள் ஏற்றுக்கல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அப்படி செய்தி ஒளிபரப்பு திட்டமிட்டு பண்ணுறது. ஆனால் இந்த விஜய் அவர்கள் வந்து இனிமேல் வேற எங்கேயும் போக முடியாது. தனிச்சுனாலும் அவருக்கு சிக்கல் வரும். இல்லை வந்து அதிமுக கூட்டணியில் போனாலும் அவருக்கு வந்து சிக்கல் வரும். பாஜக உள்ள இருக்கு. அப்போ சீமான் கூட சேர்ந்தா நல்லா இருக்கும் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து பயணிக்க முடியுமா? விஜய் அவர்களும் சீமானுடைய அந்த தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கை இருக்கு பார்த்தீங்களா, அது அடிப்படுங்க. இப்போ ஒரு சீமான் வந்து நாம் தான் இது தமிழக வெற்றி கழக மாநாட்டில் வந்து விஜய் பேசுனதை வச்சு தான் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதுக்கு முன்னாடி வரையிலும் தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போது திராவிடமும் தமிழ் தேசியம் எனக்கு 2 கண்கள் அப்படின்போது அப்போ தான் விமர்சனத்துக்கு ஆளார். ஏன்னு சொன்னால் அது தமிழ் தேசிய சூழலை, ஏன்னா ஒரு காலத்தில் வந்து தமிழ் தேசியம் என்பது அரங்கத்தில் மட்டுமே சுருங்கி இருந்ததை இன்றைக்கி பொதுவெளியில் கொண்டு வந்து சீமான் தான். சீமான் மீது 1000 இல்லை லட்சம் விமர்சனங்கள் இருக்கா இல்லைங்களா? பிரபாகரனுடைய புகைப்படங்களை மறைச்சி பயந்து பாக்கெட்லையோ இல்லை வீட்டில் வச்சுட்டு இருந்த காலம் மலையேறி போய் இன்றைக்கி சோறு ஒட்டிகளில் கூட பிரபாகரனுடைய புகைப்படங்களை போட்டு ஒட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி தமிழகம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நாம் தமிழ் கட்சியும் சீமான் தான். இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அப்போ அந்தளவுக்கு ஒரு கட்டமைப்பு, ஒரு தமிழ் தேசிய சித்தாந்த கட்டமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருக்காரு. உருவாக்கி வச்சுருக்கும்போது இவர் திடீர்னு பெரியாரும் எனக்கு கொள்கை தலைவர்னும் போது அது அவருக்கு கொள்கை ரீதியாக இடிக்குது. அதனால தான் அவர் எதிர்க்கிறார். இப்போ எதிர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி சீமானும் விஜயம் சேர்ந்துட்டாருன்னா அது சீமானால் பதில் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் இத்தனை நாளாக இல்லை, அதாவது என்னன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அவர்கள் விஜயை தேடி போன ஒரு தகவல் வருது. இப்போ வந்து விஜய்க்கு வேறு வழி இல்லை. திருசங்க மாதிரி ஒரு நிலைமையில் ரொம்ப சிக்கலாக இருக்காரு. தனியாகவும் நிற்க முடியாது. தனியாக இருந்தாலும் அது அவருக்கு வந்து ஓட் பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் விஜய் அவர்கள் சீமானை நாட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ சீமான் நானாலும் அது சீமானை எப்படி கொண்டு போவார்னு தெரியல. ஏன்னா என்னை பற்றி சீமான் ஏற்றுக்க மாட்டாருன்றது தான் என்னுடைய பார்வை. ஏற்றுக்க மாட்டார். ஏன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் அது தமிழ் தேசிய அரசியல் அவர் கட்டமைச்சு இருக்கக்கூடிய, அவர் உழைச்சி அவர் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த இதில் வந்து ஒரு ஆட்டம் காணணும். புரிதுங்களா அவங்களுக்கு? அப்போ எல்லாருடைய விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகணும். அதனால் வந்து ஏற்றுக்க மாட்டார்ன்றது தான் என்னுடைய பார்வை. இதெல்லாம் அரசியலில் எதுவுமே நடக்கலாம். எவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க மிக்க நன்றி.